அண்மை செய்தியை பார்க்கிறோம். சங்கரன்கோவில் நகர்மன்ற முன்னாள் தலைவர் மீது ஆணையர் புகார் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். என்ன புகார் மணிகண்டன்? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவியாக இருந்து வந்த உமா மகேஸ்வரி சரவணன் மீது அங்குள்ள 30க்கும் மேற்பட்டவர்கள் 28 பேர் நகர்மன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என ஆணையாளரிடம் ஏற்கனவே மனு அளித்திருந்தனர். அதனை அடுத்து நகர்மன்ற கூட்டத்தின் போது நகர்மன்ற கூட்டத்தில் வைத்து நம்பிக்கை இல்ல தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. 28 பேர் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். கடந்த 2ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் உமா மகேஸ்வரி சரவணன். அதை பரிசீலித்த நீதிமன்றம் 17ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு, அதாவது குரல் வாக்கெடுப்பு இருக்கக்கூடாது, வாக்குச்சீட்டு முறைப்படிதான் வாக்களிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட அறிவுறுத்தலை முன்வைத்து சங்கரன்கோவில் நகராட்சி ஆணையருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து நேற்று நகராட்சி ஆணையாளர் முன்னிலையில் மறு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவின் போது காலதாமதமாக வாக்குப்பதிவு நடைபெற்றதாக உமா மகேஸ்வரி சரவணன் எழுந்து நின்று கூச்சலிட்டு தாமதமாக நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார். இருந்த போதிலும் நகராட்சி மறு வாக்குப்பதிவு நடந்து கொண்டே இருந்தது. 28 பேர் நேற்று நகராட்சி தலைவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதனை அடுத்து இன்று உயர்நீதிமன்ற கிளையில் அது சமர்ப்பிக்கப்படும் என ஆணையர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று உமா மகேஸ்வரி சரவணன் மீது நகராட்சி ஆணையர் நாகராஜன் பணி செய்ய விடாமல் தடுத்ததாக புகார் அளித்துள்ளார் சங்கரன்கோவில் காவல் நிலையத்தில். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.